முக்கிய செய்தி புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடியிலிருந்து அண்டக்குளம் செல்லும் சாலையில் தொடர்ந்து வழிபறி உள்ளிட்ட குற்றங்கள் அரங்கேறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. தற்பொழுது அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மச்சுவாடியிலிருந்து அண்டகுளம் செல்லும் வழியில் தொடர்ந்து வழிபறி நடந்து வருவதாகவும் நேற்றிரவு முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் காரில் சென்றவர்களை தாக்கி செயின் பணம் பறித்து சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது அப்பகுதியில் உள்ள மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். வழிபறி கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் காமராஜ் இணைப்பில் இருக்கிறார். காமராஜ், வணக்கம். தற்பொழுது தொடர்ந்து புதுக்கோட்டையில் வழிபறி நடந்து வருவதால் மக்கள் ஆதங்கத்தில் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்கள் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சாலை மறியல் பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா செந்தில்குமார், சீனிவாசன் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பூங்குடி, சொந்த ஊர் பூங்குடி, புதுக்கோட்டையிலிருந்து வர்றாங்க. காரை ஓரங்கட்டின்னு பாட்டி பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. ரெண்டு பேர்த்தையும் ஒரு 7 பேர் சேர்ந்து உள்ள அடிச்சு 60 அடிச்சு மிரட்டி அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிட்டு செந்தில்குமாருக்கு உள்ள தலையில வெட்டு விழுவுது, நல்ல காயம். செயின் மோதிரம் எல்லாத்தையும் பறிக்கிறாங்க, பணத்தெல்லாம் பறிக்கிறாங்க. பறிச்சு 8 மணிக்கு கொண்டு போயிட்டு விடிய காலம் 1:30 மணி வரைக்கும் பின்னாடி அவங்க சட்டையை கழட்டி 2 பேரையும் கட்டி போட்டு 1:30 மணி வரை வச்சு உள்ள உட்கார வச்சு காட்டுக்குள்ள உட்கார வச்சு அடிச்சு எல்லாத்தையும் பறிச்சுட்டு போறாங்க. 1:30 மணிக்கு தான் அவங்க ரிலீஃப் ஆகி அங்கேருந்து பக்கத்து ஊர்ல வாவசல்ங்கிற ஊருக்கு போயிட்டு நம்ம ரிலேட்டிவ் அவங்களை எழுப்பி இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்கிட்டு இருக்கோம். செந்தில்குமாரை தலையில நல்ல காயம். இது தொடர்ந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. போன வாரம் நடந்திருக்கு. இதுவரை யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க உள்ள ஆள் தான், லோக்கல் உள்ள ஆள் தான் பண்ணிக்கிறாங்க. 7 பேர், அதே 7 பேர் தான் இதை பண்றாங்க. அது நல்லா தெரியுது. அதாவது இப்ப சீனிவாசனுக்கு அந்த யாரு என்னன்னு பார்த்தா அவருக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. 2 பேர்த்த நல்லா தெரியும், இது லோக்கல் உள்ள ஆள் தான் அப்படின்னு சொல்றாப்புல. பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் ரொம்ப முடியாம இருக்காப்புல. செந்தில்குமார் அட்மிட்ல இருக்காப்புல, தலையில நல்ல காயம். நடவடிக்கை பிடிக்கணும் சார், குற்றவாளியை பிடிக்கணும். தொடர்ந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, குற்றவாளியை பிடிக்கணும். நாங்க தான் இப்போ ஊர் மக்கள் எல்லாம் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஒரு மாதிரி பாதிப்பு கிடையாது. ஒரு இன்ஸ்பெக்டர் செல்லே பிடிட்டு போனா சார், 3 மாசம் ஆச்சு, இன்னும் இதுவரை கண்டுபிடிக்கலாம். அவங்கள என்னப்பா அதுக்கே நிலைமை சொல்லுங்க, என்ன கண்டுபிடிக்க முடியல, அவங்களே கண்டுபிடிக்க முடியல. இந்த 7 பேர் லோக்கல் உள்ளால் தான். இந்த 7 பேரை நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், பிடிக்க சொல்லுங்க. அதுக்கான தான் நாங்கள் போராட்டம் பண்றோம். எங்க ஊர் தென்னந்திரம்பட்டி, என் பேர் சதீஷ். இதே ஏரியாவில் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே நானும் எங்கள் அம்மாவும் ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி 3-4 பேர் அருவா வச்சுட்டு வண்டியை தேய்க்கினாங்க. நான் வண்டியை ஓரம் கட்டி ஸ்லோ பண்ணேன். 6 செகண்ட் அவங்க விடாந்தோன்னா வேகமாக வண்டி எடுத்து திரும்பி விடான்ற சார். இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ஏற்கனவே அன்னைக்கே காவல்துறைக்கு தகவல் ஒரு நண்பர் மூலமாக ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தேன். அந்த நேரமே ரவுண்ட்ஸில் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், எந்த இடம்னு விசாரிச்சாங்க. இந்த இடத்த சொன்னேன், செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸுக்கு யாரும் வந்தாங்களா வரலான்னு தெரியல. இது போலீஸ் தொடர்ந்து இந்த ஏரியாவில் லைட்டு இருக்கிறது 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த 2 கிலோமீட்டர் கேப்பில் ஃபுல் லைட்டு போட்டு போலீஸ் பாதுகாப்பு இருந்து இந்த குற்றங்களை பண்ணுற 7 பேரையும் மெயினாக பிடிச்சி இதை நடவடிக்கை எடுக்கணும் சார். இதான் எங்களுடைய கோரிக்கை. அதனால தான் போராட்டம் பண்ணுறோம். நேற்று நடந்த சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் இந்த ஏரியாவில் நடக்கக்கூடாது. இதுக்காக தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார் இந்த கவர்மெண்ட்டு.